சென்னை அருகே ஒரு பயங்கர ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறது. இந்த ரயில் தண்டவாளத்தில் தனியே ஒரு கை இருக்கும். ரத்தம் உறைந்த தலைவர் பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் கால் இருக்கும். திருநின்றவூரை அடுத்த வேப்பம்பட்டு ரயில் நிலையம்தான் இந்த அதிர்ச்சி கலந்த திகிலான ரயில் நிலையம். இங்கே ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதியை கடக்க தண்டவாளத்தின் வழியாகத்தான் செல்ல முடியும். அதனால் தினந்தோறும் இப்பகுதி மக்கள் விபத்துக்களையும் உயிரிழப்புகளையும் சந்தித்த வண்ணம் இருக்கிறார்கள். இதற்காக பகுதி மக்கள் மேம்பாலம் வேண்டி கோரிக்கை எழுப்பினார்கள். அந்த மேம்பாலத்தின் கட்டுமான பணி இன்னமும் நடந்த வண்ணம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் கடந்த வண்ணம் இருக்கிறது. இது குறித்து பேசிய சோஷலிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா கட்சியின் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் சுந்தர். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தை. அந்த குழந்தை என்ன சார் பாவம் போச்சு? குழந்தை ட்ராக்கு தாண்டது தப்பா சார்? ட்ராக்கு தாண்டும் போது அதுக்கு சுரங்கப்பாதை ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சுரங்கப்பாதை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மூணு உயிரை காப்பாற்றிக்கலாம். மனு பெட்டிஷன் கொடுத்துக்கிறேன் சார். கிட்டத்தட்ட ஒரு 7-8 பெட்டிஷன் கொடுத்துக்கிறேன். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. மாவட்ட கலெக்டர் அம்மா போய்ட்டு கூட மனு கொடுத்தேன். ஜனவரி மாதம் ஓப்பன் ஆகிடும் சொன்னாங்க. 1 ஜனவரியில் 2 ஜனவரியில் 15 ஜனவரி போயிடுச்சு. இன்னும் பாலம் வந்து கட்டாமல் அப்படியே தான் இருக்குது சார். இதனால் நான் பெட்டிஷன் கொடுத்தோம்னா ஒரு ரிப்ளையும் வரணும் சார். ஜனவரி மாதம் ஓப்பன் ஆகிடும் சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் ஓப்பன் ஆகாமே தெரியல. இதனால் ஆக்சிடெண்ட்டு தான். இப்போது வருஷத்துக்கு 365 நாட்கள்னா அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஆக்சிடென்ட். 365 நாளுக்கு எத்தனை ஆக்சிடென்ட் நடக்குது சார்? எஸ்கலேட்டர் வந்து தற்காலிகமாக எங்களுக்கு போட்டிங்கன்னா கொஞ்சம் வேப்பம்பட்டு மக்கள் கொஞ்சம் திருப்தியாக இருப்பாங்க சார். இப்போ தான் பல பேரோட முயற்சியில் திருப்பி அதை ஆரம்பிச்சு கட்டிட்டு ரொம்ப மெதுவாக ஒரு பாலம் வேப்பம்பட்டில் மட்டும் 2 பாலம் ஒன்று இங்கே ஒன்று அந்த சைடு 2 பாலமும் இல்லாததுனால இங்கேயே தான் நம்ம தாண்டதுக்கு ஓட்டுறதுக்கு எல்லாமே பொதுமக்களுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றி போகிற மாதிரி இருக்குது. சுற்றி போகிற ஒரு பக்கத்தில் கூட உயிரிழப்புன்றது ரொம்ப அதிகமாக டெய்லி ஆக்சிடென்ட் நடக்குது. ரயில் அடிப்பட்டு இறந்தாலும் கை கால் தனியாக இருக்குது. மண்டோடு தண்டவாளத்தில் இருக்குது. அதை எடுக்க கூட கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் வரமாட்டோம். மெயினான விஷயம் லைட் இல்லை. நைட் டைமில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பப்ளிக் கிராஸ் பண்ணும்போது இந்த இடத்துல லைட்டு கிடையாது. லைட்டு இருட்டில் ஒருத்தர் முதின்னு தான் போகிறாங்க. அந்த டைமில் அவங்க ஆட்டோமேட்டிக்காக கீழே விடுறாங்க. அதே மாதிரி ட்ரெயின் வர்றது அனௌன்ஸ்மெண்ட் வந்து 2 டைம் இருக்குது. ஒன்று இங்கே நடைபாதை வியாபாரம், நடைபாதை வியாபாரம் அந்த பைக் சவுண்டு கேட்குதா இல்லை ட்ரெயின் சவுண்டு கேட்குதான்னு தெரியணும். ஒன்று போக்குவரத்துக்கு 200 ரூபா எல்லாமே இருக்குது. அதையும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. வேப்பம்பட்டு மேம்பால பணிகள் ஆமை வேகத்தில் நடப்பதற்கு என்ன காரணம் என்பதுதான் புரியாத புதிராக இருப்பது என்று சொல்கிறார் குடியிருப்பு சங்கத்தின் தலைவர் ரமேஷ். சுரங்கப்பாதையை விரைவாக கட்டினால் துன்பங்கள் தீரும். விளக்குகள் அமைத்தால் இரவு நேர விபத்துக்களை தவிர்க்கலாம் என்கிறார் பிஜேபியை சேர்ந்த மனோஜ். தமிழக அரசும் ரயில்வே துறையும் போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேப்பம்பட்டு பகுதி மக்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்க்கிறார்கள்.